மெசியாவினுடைய வருகை உலகிலே, இயற்கையிலே எவ்வளவு மாற்றத்தை, சமத்துவத்தை, நீதியை, அன்பை கொண்டு வரும் என்பதை எசாயா முன்னறிவித்தது இந்த முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இயேசுவும் வந்துவிட்டார். வந்தபொழுது அவர் தூய ஆவியிலே மகிழ்கிறார். காரணம், குழந்தை போல் உள்ளவர்களுக்கு கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார், தமது திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அவர்கள் காண்பது, கேட்பது எல்லாம் ஒரு புதுமை. அதே மகிழ்ச்சியில் பங்கெடுக்க நாமும் அழைக்கப்படுகிறோம். அந்த மெசியாவினுடைய வருகை ஏற்படுத்திய மாற்றத்தை நமது அனுபவமாக்கி அதற்காக இயங்குகின்ற மனிதர்களுக்கு அதை தருவதற்கு குழந்தை உள்ளத்தோடு, தாழ்ச்சியோடு இயேசுவை அணுகி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருவருகை காலம் அப்படிப்பட்ட ஒரு ஆய்வை நம்மிலே ஏற்படுத்தியது என்றால், நாம் இயேசுவின் மகிழ்ச்சியிலே பங்கு கொள்வோம், இயேசு விரும்புவது போல வாழ்வோம். அந்த மெசியாவினுடைய மீட்பு நம் அனுபவமாகி பிறருக்கும் நம் வழியாக கொடையாக போகும். யோசிப்போம், ஆய்வு செய்வோம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.